நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிரஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் விரிவாக விவாதிப்பதற்கு நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு தனியார் மயமாகும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள், விளம்பர ஆட்சியில் அச்சத்தில் பயணிகள். தமிழக அரசினுடைய நிதி ஆதாரங்கள் படுமோசமாக இருந்தாலும் கூட ஒரு நாட்டில் சர்வீஸ் செக்டார் என்று அழைக்கப்படுகிற போக்குவரத்து துறை கிட்டத்தட்ட 48,478 கோடி ரூபாய் அளவிற்கு கடனிலே மூழ்கியிருக்கிறது. 22,000த்திற்கும் மேற்பட்ட பொது போக்குவரத்துகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அது 19,000 அல்லது 17,000 என்கின்ற அளவிலே இருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த நிதி நெருக்கடியை மட்டுமின்றி 30,000த்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் போக்குவரத்து கழகத்திற்கு தேவை. அதில் நிறைய டெக்னீஷியன், அதை போன்று டிரைவர்ஸ் மட்டுமல்லாமல் நடத்துனர்கள், இதையெல்லாம் மிக தேவை இருந்தபோது கூட அரசாங்கம் 8,000 புது வாகனங்களை பர்ச்சேஸ் செய்வதாக அறிவிப்பு செய்த நிலை என்னானது? இது ஒரு கேள்வி. இரண்டாவது, ஒரு வாகனத்தினுடைய வாழ்நாள் அது கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளில் 12 லட்சம் கிலோமீட்டர், அதாவது நாளொன்றுக்கு 300 கிலோமீட்டர் என்ற விகிதத்தில் அதனுடைய வாழ்நாள் 9 ஆண்டுகளை தாண்டி தமிழ்நாடு அரசாங்கம் இதை 15 ஆண்டுகளாக அதை பயன்படுத்துகின்ற போது அந்த வாகனுடைய நிலைத்தன்மை, அதனுடைய பாதுகாப்பு பெரும் கேள்விக்குறியாகி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தொழிலாளர்களின் ஏராளமான வைப்பு நிதிகள், அவர்களுடைய எல்ஐசி, இவைகள் அனைத்தையும் அரசு கொடுக்க மறுத்து அது பல விவகாரத்தில் பயன்படுத்தப்படுகின்றது. திமுக ஆட்சி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியில் மகளிருக்கான அந்த இலவச பஸ் பேருந்து, ஊனமுற்றோர்களுக்கு அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு, இவையெல்லாம் அதற்கான போக்குவரத்து துறையின் பணத்தை திமுக இதுவரை கொடுக்காமல் பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு கட்சி தன்னை நிலைப்படுத்தி கொள்வதற்கு அரசாங்கத்தினுடைய துறைகளை பால்படுத்தி கொண்டிருக்கிறதா? இதையும் தாண்டி தனியார் மயமாக போகக்கூடிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை நிறைய பேசுகிறோம். இந்நிகழ்ச்சியில் எங்களோடு பேசுவதற்கு வழக்கறிஞர் திரு ராமநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அதை போன்று நமதுரிமை காக்கும் கட்சியுடைய நிறுவன தலைவர் தோழர் செங்கை பத்மநாபன், பொது ஊடக ஆர்வலர் எழுத்தாளர் திரு பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி, நம்முடைய வெளிப்புற படப்பிடிப்பினோடு அறப்போர் இயக்கத்தின் சார்பில் தோழர் ராதாகிருஷ்ணன். ராமநாதன், இதை எப்படி பார்க்குறீங்க? முதல் கட்டம் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தின் ஆட்சியை ரொம்ப சீரியஸாக விவாதிக்கிறது தான் ரொம்ப கேலிக்குரியதாக இருக்கிறது. நம்மளை தான் உண்மையிலே கேலி பண்ணிக்கணும். 2023ஆம் வருடமே அந்த ஊதிய ஒப்பந்தம் காலாவதி ஆகிவிட்டது. 2023ஆம் வருடத்திற்கு பின்னால் இன்றைக்கி தொழிலாளர் நலனில் அக்கறை உள்ளதாக காட்டிக்கொள்ளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் இந்த 2 ஆண்டு காலமாக அவங்க ஊதிய ஒப்பந்தம் எதையும் தொடங்கவும் இல்லை. அதை ஆதரிக்கக்கூடிய ஊதுகுழலாக இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய சிபிஐ, சிபிஎம், இந்த கட்சிகளெல்லாம் வாயை மூடிக்கொண்டே இருக்கின்றன. அது ஊதிய ஒப்பந்தத்தை, பேச்சுவார்த்தையை தொடங்குங்கள், ஊதிய ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், ஊதிய உயர்வு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி மற்ற அரசாங்கங்களாக இருந்தால் இவர்களெல்லாம் நிச்சயமாக குரல் கொடுப்பார்கள். இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் என்ன ரீசார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு. அதனால் அந்த ரீசார்ஜை வாங்கி கொண்டு அவர்களெல்லாம் வாயை மூடிக்கொண்டே இருக்கின்றார்கள். இந்த அரசாங்கத்தை பொறுத்த அளவில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது. ப்ரைவேட்டைசேஷன், டிவிஎஸ் கம்பெனியாக இருக்கட்டும், அது மதுரை சவுத்தில் தெற்கு மாவட்டங்களில், ராமு தஞ்சை மாவட்டங்களில், கும்பகோணத்தில் இந்த போக்குவரத்துக்கு எல்லாம் தனியார் மயத்தில் இருந்து அவர்களெல்லாம் நல்ல முறையில், அதாவது 10:10க்கு வண்டி வரணும்னா அந்த 10 வண்டி வருகின்ற நேரத்தை பார்த்து அவர்கள் கடிகாரத்தை திருப்பி வைத்து கொள்ளலாம் என்ற நிலையில் ஓடிக்கொண்டிருந்த அந்த போக்குவரத்து நிறுவனங்களை எல்லாம் அவர்கள் வயிற்றில் அடித்து கலைஞர் அவர்கள் அதை தேசியமயம் அரசுடைமை ஆக்கினார். 72ல் ராமன்லாம் அது ஒரு கண்ணீரோடு தான் அந்த கலைஞர் அவர்கள் கையில் ஒப்படைத்தார்கள். அதற்கு பின்னால் அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? அதை இன்னும் தரத்தில் நீங்கள் சொல்கிறீங்க, பொது போக்குவரத்தாக அரசு நிறுவனமாக ஆக்குறதுல ஒன்றும் கண்ணீர் ஒன்றும் இல்லையே. இல்லை, அதாவது செக்டாரை அரசு நிறுவனமாக மாற்றுவதில் அரசாங்க நிறுவனம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அரசாங்கம் ஒரு தொழிலை தொடங்குவது அல்லது பஸ்களை தொடங்குவது, அது
அந்த அந்த பஸ்ஸுகளை உற்பத்தி செய்வதற்கோ ஒரு நிறுவனத்தை தொடங்கினால் பல்லாயிரக்கணக்கான நபர்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், ஊழியர்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏற்கனவே தனியார்கள் ஒரு திறம்பட ஒரு தொழிலை நடத்தி கொண்டிருக்கும் போது அதை அரசுடைமை ஆக்குவது என்பது அது அரசுடைமையாக ஆக்கப்பட்டதும் அழியும், அது தனியார் மயமாக அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருந்ததும் அழியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நடைமுறையில் வந்திருக்கு. அரசுடைமை ஆக்கப்பட்ட பின்பு எல்லா தொழிலையும் ஊழல். இப்போது நீங்கள் தனியார் மயத்துக்கு ஆதரவாக இப்போ தமிழ்நாட்டில் மினி பேருந்துகள் கொண்டு வர போகிறாங்க. ஏற்கனவே அரசாங்க பேருந்துகள் மினி பேருந்துகள் இருக்கிறது. இப்போ அந்த மினி பேருந்தை பிரைவேட் செக்டராக பிரைவேட்டைசேஷனாக ஆக்க போகிறாங்க. இல்லை, அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? சென்னையிலிருந்து உதாரணத்துக்கு மேற்கு தாம்பரம் அப்படியே அது செங்கல்பட்டு அந்த ரூட் வரைக்கும் போகுது. இதெல்லாம் முதல்ல கொடுக்க போகிறதாக அறிவிப்பு வந்திருக்குது. பள்ளிக்கரணை, அது மாதிரி கேம்ப் ரோடு, இப்படியெல்லாம் சுற்றி வரப்போகிறது. அதில் மிக பிரமாதமான சாலைகள் முதல்ல கொடுக்குறாங்க. இது என்ன தொடர்ந்து அரசு நிறுவனம் இழுத்து மூடப்படும். அது தவறு. 22,000 பஸ்கள் இன்னைக்கு தனியாக அரசுடைமை ஆக்கப்பட்டு இன்னைக்கு அரசாங்கம் வசம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதையெல்லாம் தனியார் மயம் ஆக்கக்கூடாது. நீங்கள் மினி பஸ்கள் அம்மா ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டு அது சின்ன சின்ன பகுதிகளெல்லாம் சென்னை மாநகரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மெயின் ரோட்டில் இறக்கி விட்டுருவான். அதனாலேயே பார்த்து என்ன செய்வாங்கன்னா, மினி பஸ்ஸில் இறக்கி விட்டால் அவர்கள் வீட்டு பக்கத்தில் அந்த பஸ்களில் இறங்கி கொள்ளலாம் என்பதற்காக அவர்கள் ஏறிக்கொள்வார்கள். அதையெல்லாம் அப்படியே தான் ஓட விட வேண்டும் என்றால் அதை செம்மைப்படுத்த வேண்டுமே தவிர, இது இந்த தொடக்க புள்ளி எங்கே அப்படின்னு சொன்னால், தீபாவளிக்கு முன்னாலேயே கூட நம்ம பேசணும். தீபாவளி பொங்கல் சமயத்தில் என்ன நடந்ததுன்னா, தனியார் பஸ்ஸுகளை இவர்கள் வாடகைக்கு வாங்கி அதை நாங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மற்ற பகுதிகளுக்கும் ஓட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னா, தனியார் பஸ்ஸை லீஸ்ல எடுத்து 31 ரூபாய்க்கு பதிலாக 52 ரூபா கொடுத்து ஓட்டினாங்க. அந்த நிரந்தர பணியாளர்களை வச்சு நம்ம ஓட்டியிருந்தா அவ்வளவு செலவு வந்திருக்காது. மதுரையில பயணம்ங்கிற ஒரு வாகனங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அதை தாண்டி இப்ப தனியார் கையிலே நிறுவனத்தை கொடுத்துறாங்க. அதுதான் அதோட தொடர்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே 52 ரூபா ஒரு கிலோமீட்டருக்கு ஓட்டும் போது அரசாங்கத்திற்கு செலவு அப்படின்னு சொன்னா, அது ஆளுங்கட்சி இன்னைக்கு நான் நினைக்கக்கூடியது எல்லாத்துலேயுமே இவர்கள் சுயநலத்தோடு தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பொறுத்த அளவில் செயல்படும். அது தனியார் பஸ்ஸுகளுக்கு அப்படிங்கிறத விட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களுக்கு, பிரமுகர்களுக்கு இந்த அரசாங்க பஸ்ஸுகளை தாரை வார்ப்பதற்கு உண்டான முயற்சியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். முதல் கட்ட கருத்தா. தோழர் ராதாகிருஷ்ணன், அறப்போர் இயக்கத்தின் சார்பாக இதை எப்படி பார்க்கிறீங்க? இந்த விவகாரத்தில் அரசாங்கத்துடைய விஷயங்களை அந்த போக்குவரத்து துறை ஆபத்தான ஒரு துறையாக இருக்கிறது. 15 வருஷம் ஓடுது. இதெல்லாம் சேர்த்து நீங்க என்ன முதல் கட்ட கருத்து வைக்க போறீங்க? இந்த டெண்டரை பத்தின கொஞ்சம் விவரங்களை முதல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது? நல்லா கேக்குது. சொல்லுங்க ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து பேசுங்க. இதுல 600 பேருந்துகளை தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்கறதுக்காக இந்த டெண்டர் ஸ்லோப் பண்ணிருக்காங்க. நேற்று தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுல 400 ஏசி பஸ், 200 நான் ஏசி பஸ். இது பிகேபி, அதாவது பர் கிலோமீட்டர் பி அடிப்படையில இந்த டெண்டரை கால்குலேட் பண்ணிருக்காங்க. மார்ச் 10ஆம் தேதி தான் டெண்டருக்கு எல்லாரும் பிட் சப்மிட் பண்ண முடியும். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த 600 பேருந்துகளும் இ பஸ் மின்சார பேருந்துகள். இந்த மின்சார பேருந்துகளை கொடுக்க போற ஏற்கனவே நமக்கு 3300 பேருந்துகள் தான் எம்பிசி எல்லாம் ரன்னிங்ல இருக்கு. இப்ப இங்க இது வர்றதுனால யாருக்கு பெரிய பிரச்சனை உண்டாகும் அப்படின்னா, நமக்கு தான் ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபீயும் நம்ம தான் கட்டுறோம். இப்ப கூடுதலா இழப்பு இதுல வரும்ன்றதுதான் இதோட ஆரம்ப கட்ட டேட்டா நமக்கு அறிவு பண்ணதுல வந்திருக்கு. உதாரணத்துக்கு எம்பிசி பொறுத்த வரைக்கும் 1 கிலோமீட்டர் 31 ரூபா 70 காசு இயக்க வருமானமா வருது. ஆனா இன்றைக்கு தினம் நாளிதழ்கள்ல வந்திருக்கும் போது எம்பிசி பர் கிலோமீட்டர் 77.16 பைசே, அதாவது 77 ரூபா 16 காசு ஒரு நான் ஏசி பஸ்ஸுக்கு 1 கிலோமீட்டருக்கு பே பண்ணப்படலாம், செலுத்தப்படலாம் அப்படின்னு தனியா இருக்கு. ஒப்பந்தம் ஃபைனலைஸ் ஆச்சுன்னா ஏசிக்கு 80 ரூபா 86 காசு அப்படின்னு இருக்காங்க. அப்போ நான் ஏசி பஸ்ல நமக்கு இழப்பு எவ்வளவுனா 45 ரூபா 46 காசு 1 கிலோமீட்டர்.
ஏசி பஸ்ஸுக்கு 49 ரூபா 16 காசு. இப்ப இந்த 600 பேருந்து எடுத்துக்கங்க, நமக்கு வர்ற வருவாய் 31 ரூபாய் 20 காசு. ஆனா கிலோமீட்டர் இயக்கப்பட்ட அந்த தனியார் பேருந்துக்கு மெயின்டெனன்ஸ் அவங்க தான், ஓட்டுநர் அவங்க தான், மசூலர் பிரைவேட் எல்லாமே அவங்க தான் பார்த்துட்டு போறாங்க. ஆனா நாம பே பண்ற தொகை 77 ரூபா 16 காசு. இது ஒண்ணு வந்து நம்ம எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்க. இது ஒண்ணு எடுத்துக்கிட்டோம்னா இது 2022-23 ஆனுவல் என்டிசி ரிப்போர்ட் அடிப்படையில தொகுத்தது. 24 கோடி கிலோமீட்டர் என்டிசி பேருந்து இயக்கப்பட்டிருக்கு. அதுல 23.6 கோடி கிலோமீட்டர் வருவாய் ஈட்டக்கூடியது. மீதி ஒரு 60 லட்சம் 70 லட்சம் கிலோமீட்டர் வருவாய் இல்லாத இயக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில 31 ரூபா 73 பைசா அப்படின்னா நமக்கு இழப்பு எவ்வளவு தெரியுங்களா வரும்? ஏறக்குறைய 1046 கோடி ரூபாய். ஒரு வருஷத்துக்கு தனியார் பேருந்துகளை, இந்த 600 பேருந்துகளை படிப்படியா இயக்கி சென்னை முழுசும் தனியாருக்கு கொடுத்துட்டா எம்பிசியால இழப்பு மட்டும் ஏறக்குறைய 1046 கோடி ரூபாய் நெருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 600 பேருந்து இயக்கிறதுனால என்ன இருக்கும் அப்படின்னா 150 200 கோடி ரூபாய் லாஸ். இந்த ஒரு செக்டர் மொத்தமா ஒரு 1000 பேருந்து வருதுன்றாங்க. அது ஒரு 10-15 செக்டார்ன்னு இருக்காங்க. அப்ப அந்த செக்டார்ல குறைந்தபட்சம் 150 200 கோடி ரூபாய் இழப்ப நாம இந்த தனியாருக்கு கொடுக்கப்படக்கூடிய டெண்டர்னால, அது இப்ப சொல்லியிருக்கக்கூடிய அந்த நாடுகளோட அந்த விவரங்கள் அடிப்படையில நல்லா நினைச்சு பாருங்க. நமக்கு வரக்கூடிய வருவாய் 31 ரூபாய் 50 காசு தான், 31 ரூபாய் 20 காசு. ஆனா நாம பே பண்றது 27 ரூபாய் 16 காசு. அப்ப 45 ரூபாய் கூடுதலா ஒரு கிலோமீட்டருக்கு தனியாருக்கு கொடுக்கணும். ஏன்னா கண்டக்டர் நம்மளுடைய அவசர கண்டக்டர். அப்போ ஒரு பக்கம் ஊழியர்களுக்கான எந்த முறையான ஏற்பாடுகளும் இல்லை. படிப்படியாக தனியாருக்கும் கொடுக்க போறோம். அதுக்கான ஃபீஸும் நம்ம தான் கட்டுறோம். நாம பயணம் பண்ணக்கூடிய தொலைவுக்கான கிலோமீட்டருக்கான கட்டணமும் நம்ம தான் கட்டுறோம். அந்த ஒரு கிலோமீட்டருக்கு தெரிஞ்சு 70 ரூபாய் தனியாருக்கு கொடுக்குறாங்கல்ல, அந்த தொகையும் நம்ம தான் கட்டுறோம். அப்போ கூடுதலான சுமை நம்ம மேல வந்து விழுதா இல்லையா? இப்ப இந்த இழப்பை கவனிக்காம இருக்காங்களா? இது இதுவரைக்கும் தெரியாதா? அமைச்சர் சிவசங்கர் இதை கவனிக்காமலே பார்க்காமலே இந்த டெண்டரை ப்ளோட் பண்ணாங்கன்னு நம்மள நம்ப சொல்றாங்களா? சொல்ல போனா இங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு 10 செக்டார் எல்லாமே ஹைலி டென்ஸ் ஏரியா. இயக்கப்படக்கூடியது எல்லாமே நீங்க கார்பன் எமிஷனை குறைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க, அதெல்லாம் வெள்ளண்டு பாராட்டமா தப்பு கிடையாது. ஆனா ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய பொருளாதார சுமை இன்னைக்குமே ஒரு 400 கோடி ரூபாய் கடன் தான் எம்டிசி இருக்காத. எம்டிசி ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டது சுமார் 390 கோடி ரூபாய் இருக்கு, 400 கோடி ரூபாய் நெருங்கி இருக்கு கடன். அப்போ ஒவ்வொரு மாதத்திலையும் இந்த தனியார் பேருந்துகளை கொள்முதல் பண்ணி தனியார் பேருந்துகளுக்கு இயக்கப்பட்டு ஒரு கிலோமீட்டருக்கு 45 ரூபாய் கூட கொடுக்குறீங்கன்னா ஒரு மாசத்துக்கு சுமாரா 250, ஒரு நாளைக்கு 255 கிலோமீட்டர் இயக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு 45 ரூபாய் நம்ம கூடுதலா பே பண்றோம். அப்ப இந்த சுமையை யாரும் சுமக்குறது? அப்ப இதையும் மக்கள் மீது கொண்டு வர்றாங்கல்ல. ஏற்கனவே தனியார் பேருந்துகளை கொள்முதல் பண்றது, தனியார் ஓட்டுநர்களை கொள்முதல் பண்றது, இந்த தீபாவளி பொங்கல் காலகட்டத்துல ஆயுத பூஜை சமயத்துல நமக்கு இழப்பு பார்த்தோம். டிபிஎம்ல விழுப்புரம் கார்பரேஷன்ல நமக்கு வந்த வருவாய் 33 ரூபாய். ஆனா அந்த விழுப்புரம் கார்பரேஷனும் ஆயுத பூஜைக்கு தனியார் பேருந்து இயக்குநருக்கு கொடுத்தது 57 ரூபாய். 19 ரூபாய் நமக்கு இழப்பு ஒரு கிலோமீட்டருக்கு. இதுல 44 ரூபாய் இழப்பு ஒரு கிலோமீட்டருக்கு. அப்ப எந்த தைரியத்துல எதற்காக இவ்வளவு அலட்சிய தன்மையா பொறுப்பற்ற தன்மையோட ஒரு செக்ரட்டரி இருக்கிறாரு, ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, சொல்ல போனா இதுக்கு எம்பி இருக்கிறாங்க. அப்போ இத நிர்வாகிய சரிப்படுத்துறதை விட்டுட்டு தனியாருக்கு கொடுத்தாயா சரியா போயிரும்ன்றது எவ்வளவு மக்கள் மீது ஒரு பொறுப்பற்ற எண்ணத்தோட இருக்கிறாங்க வெளிப்படையா தெரியும். ராதாகிருஷ்ணன், ரெண்டாவது பேசுவோம். தனியாருக்கு முக்கியமாக நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப வலிமையான கருத்து. நான் ரெண்டாவது பல கேள்விகளை கேட்குறேன். பாஸ்கரன் சார்ட்ட ஒரு கேள்வி என்னன்னா, அவர் தனியார் பேருந்தினுடைய முறைகேடுகள் எப்படியெல்லாம் அரசாங்கம் செய்ய போகிறது என்பதை சொன்னார். இப்போ நான் எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா, தொழிலாளர்களுடைய அந்த வருங்கால வைப்பு நிதி இந்த அரசாங்கம் ப்ராவிடென்ட் ஃபண்டு, அவங்களுடைய பணிக்கொடை, அவங்களுடைய சேவிங்ஸ் ஆஃப் எல்ஐசி, அது இல்லாமல் பிஎல்ஐன்னு ஒன்று அதையும் செஞ்சுருக்கிறாங்க. இங்கே அனைத்துமே தமிழ்நாடு அரசு நிதி பற்றாக்குறையின் காரணமாக வேர்வை சிந்தி உழைத்து வெயிலிலும் மழையிலும் தனக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நிதி அரசு கொடுக்க மறுக்கிறார். அதில் ஒருத்தர் குழந்தைக்காக அந்த நிதி கிடைக்காம தற்கொலை செஞ்சுட்டாங்க.
இப்போ இந்த வைப்பு நிதிகளுக்கெல்லாம் இதற்கு எப்படி இதில் இந்த பணத்தை எடுத்து தான் டீசல் பராமரிப்பு செலவுலாம் நடக்குங்கிறாங்க. இந்த ஒரு தனி மனிதனுக்குள்ளே விவகாரத்தை அரசு எப்படி தனியால் எடுக்க முடியும்? ஒரு கேள்வி. சரி, இப்போது முதல்ல ஒரு பிரச்சனை நம்ம 2 விதமாக அணுகலாம். சரிங்களா? நான் கொஞ்சம் உள்ள ஆழமாக போய் எல்லாம் பார்க்குறேன். ஒன்று வந்து நீங்கள் எப்படி கண்டெக்சுவலாக அதை பார்க்குறீங்க, இன்னொன்று வந்து கன்செப்சுவலாக எப்படி பார்க்குறேன். கான்டெக்ஸ்ட்டுங்கிறது அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை, குறிப்பிட்ட சம்பவம், குறிப்பிட்ட செய்தியை பற்றி மட்டுமே நம்ம விவாதிப்பது கண்டெக்சுவலாக பண்ணுறோம். கான்செப்ட்டுங்கிறது ஒரு கருத்துரு. சரிங்களா? ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் என்ன இப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பொதுத்துறை நிறுவனத்தை தனியார்மயமாக்குதல், படிப்படியாகவோ இல்லை ஒட்டுமொத்தமாகவோ தனியார்மயமாக்குதல் அப்படின்னு பார்க்குறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பொதுத்துறை நிறுவனங்கிற அந்த பெயரே தப்பு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து அது வந்து ஜென்ரல் செக்டர் கிடையாது, அது வந்து காமன் செக்டர் கிடையாது. இங்கிலீஷில் அது பேர் பப்ளிக் செக்டர். ஜென்ரல் செக்டர்னா தான் பொது நிறுவனம், காமன் செக்டர்னா பொது நிறுவனம். இது என்னென்னா பப்ளிக் செக்டர். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பொதுத்துறை இல்லை, பொதுமக்கள் துறை. அது பொதுமக்கள் நல்லா வச்சுப்போம். பொதுத்துறை நிறுவனம் சொல்கிறதே நம்ம வந்து ஒரு சார்ட் ஆஃப் மிஸ்லீடிங். அது அப்படி இருக்கவே முடியாது. பொதுத்துறைனா அது அரசாங்கத்தினுடைய துறையாயிரும். ஆமாம். பொதுமக்கள் துறைனா மக்களின் துறை. இது வந்து பொதுமக்களுக்கான துறை, அதான் மக்களின் துறை. சரிங்களா? அப்போது நான் ஒவ்வொரு முறையும் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இது மாதிரியான ஒரு கான்செப்ட், பொதுமக்களுக்கான ஒரு துறையை தனியார் வசம் ஒப்படைப்பதாக இருந்தால் அது ஒரு பெரிய ஒரு பாலிசி டெசிஷன். அது இது ஏற்கனவே மக்கள் முன்னால் சொல்லி இதற்கு நீங்கள் அங்கீகாரம் பெற்றிருக்கிறீர்களா? அதான் என்னோட கேள்வி மக்கள்கிட்ட. ஏன்னா பொதுமக்களுக்கான ஒரு துறையை கலைத்துவிட்டு அல்லது அதனுடைய அங்கீகாரத்தை குறைத்து கொண்டு அதை தனியார்மயம் ஆக்குவதாக இருந்தால் பொதுமக்களோட அங்கீகாரம் வேணுமா இல்லையா? ஜனநாயக பெரிய ஒரு சர்வீஸ் ஓரியன்டட் செக்டர். ஆமாம் ஆமாம். இப்போது ஒரு ஜனநாயக குடியரசில் மக்களுக்கான ஒரு துறையை எடுத்து தனியார் வசம் அரசியல் ஒப்படைக்கிறது என்று சொன்னால் அதுக்கு மக்களுடைய ஒப்புதல் வேண்டுமா வேண்டாமா சொல்லுங்கள். சரி, மக்களுடைய ஒப்புதல் ஒன்று. இரண்டாவது, மக்களின் பிரதிநிதியாக சட்டமன்றத்தில் இது குறித்து வாதம் நடக்கப்பட்டதா? இல்லை, அது நான் பொதுவாக எல்லா இடமே சொல்கிறது உண்டு. இங்கேன்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து அரசியல் கட்சியின் பிரதிநிதிகளாக மாறிட்டாங்க. யாருமே மக்களின் பிரதிநிதியாக யாருமே பேசுறதில்லை. யாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எந்த ஒரு சபையிலுமே மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்காக பேசுவதே இல்லை. அவள் எந்த கட்சியிலேருந்து வந்திருக்காங்களோ அந்த கட்சிக்காக தான் பேசுகிறாங்க. கட்சிகளின் குரலாக தான் இருக்கல தவிர மக்களின் குரலாக ஒரு இல்லைங்கிறது தான் நின்றலாமல் நான் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்திய ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறையே அதுதான். ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்கள் அத்தனை பேருக்குமான ஒரு பிரதிநிதியாக நடந்து கொள்வதே இல்லை. இன்ஃபேக்ட் ஆன்டி டிஃபெக்ஷன்லாவே தப்பு தான். கட்சி தாவல் தடை சட்டங்கிறதே தப்பு தான். மக்கள் வாக்களித்து மக்கள் பிரதிநிதியாக வருகிற கொண்டு நீங்கள் ஒரு கட்சி பிரதிநிதியாக மாற்றுகிற முயற்சி தானே அது. கட்சி என்ன சொல்லுதோ அது மீறி உங்களால் நடந்து கொள்ள முடியாதுங்கிறது தானே ஆன்டி டிஃபெக்ஷன்லாம். கட்சி தாவல் தடை சட்டம் என்ன சொல்லுது? உங்கள் கட்சி தலைமை என்ன சொல்லுது? அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு சொல்லுது. அப்புறம் அவங்க எப்படி மக்கள் கட்டுப்படுவாங்களா, கட்சி தலைமை கட்டுப்படுவாங்களா சொல்லுங்கள்? அந்த சட்டமே தவறுங்கிறேன் நான். அதுவே அரசமைப்பு சட்டம் அடிப்படையில் என்ன சொல்லுதோ அதுக்கு நேராக எதிர்மாறானது. மக்களால் மக்களுக்காக இருக்க வேண்டிய மக்களின் பிரதிநிதிகள் அதை மாறி நீங்கள் கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள்னு சொல்கிறது தான் ஆன்டி டிஃபெக்ஷன்லாம். கட்சி தகவல் தடை சட்டம் அதுதானே சொல்லுது. அப்போ மக்கள் பிரதிநிதிகள் ஸ்கிப்ட் தேர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் சொல்கிறேன், அதுதான் தப்பு. ஆமாம், அந்த பொறுப்பிலிருந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. நிச்சயமா. அதனால திரும்பவும் சொல்கிறேன், இது மாதிரியாக ஒரு பொதுத்துறை நிறுவனம் தனியார்மயமாக்கப்படுகிறது என்று சொன்னால் 2 நிபந்தனைகள் இருந்தே தர வேண்டும்ங்கிறேன் நான். ஒன்று, ஏற்கனவே நீங்கள் மக்களிடம் இதை சொல்லி வாக்கு பெற்று வாருங்கள், அப்போ மக்களோட அங்கீகாரம் உங்களுக்கு கிடைத்தது. சார், நீங்கள் சொல்றீங்க இது ஜெனரல்னு சொல்லக்கூடாது, இது வந்து பப்ளிக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கீங்க. அப்படி மக்கள் நலத்துறை இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை மக்கள் 7 கோடி பேரும் பயணிக்கிற துறை. ஆமாம், அதை எடுத்து எப்படி கொடுப்பீங்க? அதுக்கு எங்கே மக்கள் மன்றத்தில் வந்தாங்க, எந்த மக்கள் யார் உங்களுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க, யாருக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க? அதிகாரம் இருந்தால் என்ன வேண்டாம் செய்யலாங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து ஜனநாயக குடியரசு முறையாக இருக்க முடியாது. மக்களின் குரலாக மக்களின் ஒப்புதல் பெற்று செய்ய வேண்டியதாக இருக்கணும். என்ன கேட்டால், இதுவரையில் 1952 முதல் பொதுத் தேர்தல் 51-52 நடந்து இதுவரையில் எந்த ஒரு விஷயத்துக்குமே இது வரைக்கும் பப்ளிக் ரெஃபரண்டம் நடந்ததே கிடையாது. இந்தியாவில் ரெஃபரண்டம்னு இல்லவே இல்லை. ரெஃபரண்டம்னு வச்சு பாருங்கள், எத்தனை பேர் நீங்கள் தனியார்மயத்துக்கு ஆதரவு வாக்களிப்பாங்க சொல்லுங்கள். நீங்கள் பப்ளிக் ரெஃபரண்டம் நடந்தால் இந்த நாட்டில் எதுவுமே நடக்காது. ஆமாம், நடக்க முடியாது. ஏன்னா கோர்ட் ஆர்டர் போடுறாங்க. காஷ்மீர் விவகாரத்திலேருந்து எல்லா விவகாரத்திலும் பப்ளிக் ரெஃபரண்டம் எங்கேயுமே நடக்கிறது இல்லை. அது நடத்தப்பட வேண்டும் என்பது அரசியலமைப்பினுடைய ஆழமான புரிதல். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான மக்கள் பிரச்சனை. இது மக்கள் பயன்படுத்துகிற பொது போக்குவரத்தை தனியார்மயம் ஒப்படைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது மக்களுடைய கருத்து தேவையே இல்லையா? ஆனால் அவர்கள் கருத்து கேட்க கூட்டம்னு ஒன்று வச்சு சில முடிவுகளை கேட்குறாங்களே, அது என்ன கணக்கு? நானே 2-3 கருத்து கேட்பு கூட போயிருக்கேன். அந்த கருத்து கேட்பு முதல்ல கேளுங்க. எனக்கு
நானே 2-3 கருத்து கேட்பு கூட்டத்துக்கு போனேன். அந்த புதிய கல்விக் கொள்கை தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்துக்குலாம் போனேன். அதில் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படையா பல விஷயங்கள் வந்து வெளியே வந்துட்டேன், அது வேறு விஷயம். ஆனால் முதல்ல கருத்து கேட்கப்படுகிற அந்த கூட்டத்திலேருந்து எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி உண்டு. ரெஃபரண்டங்கிறதுக்கு சரியான வார்த்தை அதுதானே அர்த்தம். மக்களுடைய மனநிலை என்ன ஓட்டங்களை வெளிப்படுத்துறதானே. அப்போ நான் என்ன சொல்கிறேன், பொறுங்களேன், இன்னும் 1 வருஷம் பொறுங்க. இது ஒரு மக்கள் பிரச்சனையாக மக்கள் முன்னால் வையுங்க. 2026 நாங்கள் பொது போக்குவரத்தை தனியார் மயமாக்கப் போகிறோம் அப்படின்னு மக்கள் மத்தியில் சொல்லிட்டு பண்ண வேண்டியது தானே. இந்த 1 வருஷம் வந்து பாஸ்கர கிருஷ்ணமூர்த்திட்ட ஒரு கேள்வி. ஒவ்வொரு பிரச்சனை நீங்கள் என்ன சொன்னீங்க, ஆழமாக பேசணுண்டு. ஆட்சி முடிவதற்கு 14 மாதங்கள் கூட இல்லை, 15 மாதங்கள் அதாவது டேக் கேர் கவர்மெண்ட் ஆகுறதுக்கு ஒரு 12 மாதம் தான் இருக்கு. அதுக்கெல்லாம் அவசரமாக இதை தனியார் மயமாக்குறதுக்கு ஆமாம், ஏன் மக்கள் முன்னால் வையுங்க. ஏதோ ஒரு தேர்தல் சார் 520க்கு அப்புறம் அடுத்த 520 இதே ஒன்றா வைங்க. இந்த 14 மாசம் 15 மாசத்துக்கு இடையில ஏன் அவசரப்படுது? ராமநாதன், எதுக்கு அவசரப்படுறாங்க? நான் வரேன். எதற்கு அவசரப்படுறாங்கன்னா, இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக 500 பஸ்ஸு, 5000 பஸ்ஸு, 50,000 பஸ்ஸு அப்படின்னு கிட்டத்தட்ட 1,00,000 பஸ்ஸுகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களுக்கு, பிரமுகர்களுக்கு, அவர்கள் பிரதிநிதிகளுக்கு, அவர்கள் வந்து இந்த நாட்டை எப்படி மற்ற துறைகளெல்லாம் விற்கிறாங்களோ அதே மாதிரி பஸ் போக்குவரத்து துறையும் வித்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அவங்க வந்து செயல்படுறாங்கன்னு தோணுது. அது இந்த அவசரமான கருத்து கேட்பு கூட்டமும் நடைபெறவில்லை. ஐயா சொன்ன மாதிரி அது வந்து பப்ளிக் ரெஃபரண்டம், அதாவது தேர்தல் வாக்குறுதியில் 500 வாக்குறுதியை நிறைவேற்றணும், 5000 வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படின்னு பொய்யா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி கொண்டிருக்கிறது. அப்போ 501ஆவதாக இதை போய் குறைஞ்சபட்சம் ஈரோடு கிழக்கிலையாவது சொல்லி நாங்கள் வந்து பொது போக்குவரத்து துறை பொதுமக்கள் போக்குவரத்து துறையை நாங்கள் வந்து தனியார் மயம் ஆக்கிடுவோம், ஈரோடு கிழக்கில் ஈரோடு மாவட்டத்தில் ஓடக்கூடிய அத்தனை பஸ்ஸுகளையும் நாங்கள் தனியார் மயம் ஆக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டிருந்தா இந்த 1,00,000 பேர் கூட ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. பாஸ்கரன் சார், உங்க கேள்வியை அவர்கிட்ட கேட்டு நீங்க சொல்லுங்க, சொல்லி முடிங்க. இப்போ நீங்க பாருங்களேன், அரசமைப்பு சட்டத்தில் முகப்புரையிலேயே இந்தியா என்ன மாதிரியான கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க, இந்தியா என்ன மாதிரியான ஒரு நாடு அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 5 சொல்றாங்க. சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். இது பிரியாம்பிள். ஆமாம், இறையாண்மை கொண்ட சோசியலிச சமதர்ம ஜனநாயக குடியரசு, இதுதான் முகப்புரை சொல்லுது. அந்த சோசியலிசம்ங்கிறது என்ன அர்த்தம்? பொதுத்துறை நிறுவனங்களாம் எடுத்து நீங்கள் தனியாக மயமாக்கிட்டீங்கன்னா, சாசனம் அந்த முகப்புரையிலே சொல்லுது இது வந்து ஒரு சோசியலிஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லுது. அப்போ நேரடியாக சொல்லுங்கள், சோசியலிஸ்ட் தான் நம்பிக்கை இல்லை. சோசியலிசம் பிரைவேட் செக்டர் எப்படி உருவாகும்? அரசு துறைகளில் தான் இல்லையா? அப்போ சொல்லுங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை கார்பரேட் கம்பெனி தான் அது வந்து அது ஜனநாயக விரோத கட்சி தான் அது திமுக. அது வந்து ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை, அது சோசியலிஸ்ட்ல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லவே வேண்டாம். அவ செயல்படுவதே அது வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி தான். அது ஒரு வலதுசாரி நான் வந்து இது அரசியல் அவர் அக்கார்டிங் டு கான்ஸ்டிடியூஷன் வாட் இட் மேட் என்ன ஸ்டேட்மென்ட் அது சொல்றாரு. நான் வந்து ஒரு அரசியல் கட்சி சார்பா சொல்லல. ஆனா அரசியலமைப்புல சட்டத்துல முகப்புரையிலேயே இந்த நாடு வந்து சோசியலிசம்ங்கிற ஒரு வார்த்தையை 42ஆவது திருத்தத்தில் உள்ள கொண்டு வந்தோம் 1976. இதே அத்தனை கட்சிகளையும் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது சோசியலிசம்ங்கிற ஒரு முகப்புரை இருக்கக்கூடிய அந்த அரசமைப்பு சட்டத்துக்கு முரணாக இருக்கிறதா இல்லையா? குறைந்தபட்சம் ஒத்துக்கணும்ல. நாங்கள் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம், சாசனத்துக்காக உயிர் கொடுப்போம்னு சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு, ஆனால் சாசனத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை கொள்கைக்கு முரணாக இருக்கிறதா இல்லையா? இதை அதையாக ஒத்துக்கணும்ல. நான் வந்து அரசியல் கட்சிகளுக்குள்ள நான் எப்பவுமே போறதில்லை, அரசியலுக்குள்ள போறதில்லை. அதனால சாசனம் சொல்லி போறதில்லை. ஆனால் அந்த கேள்விகள் அரசை நோக்கி தான் கேட்கும். இல்ல, பொதுவான கேள்வி. என்ன மாதிரி சாமானியத்தை நீங்க கேட்க முடியாது. இது பொதுவான கேள்வி. நீங்கள் அரச பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அரசு ஒரு சாவரினிட்டியினுடைய இறையாண்மை கொண்ட தேசத்தின் மக்களாட்சி மன்றத்தில் 1951 அக்கார்டிங் டு ஆர்டிகிள் ஈக்குவல், அதாவது பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்டிவ் யாருக்கு இருக்கோ அவங்ககிட்ட தான் கேட்குறீங்க. இந்த ரெஃபரண்டம் நடந்துச்சா, மக்களை கூப்பிட்டு கருத்து கேட்டீர்களா, பெரிய ஒரு சோசியலிஸ்ட். அத்துடன் நன்றி. அதான் எனக்கு என்ன, இது வந்து அரசாங்கத்தின் பொறுப்பு இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. ஏன்னா மக்களுக்கு சில விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தணும். அதாவது தனியார் மயம் என்பதை பற்றி தான் இப்போ பெருசாக பேசிகிட்டு இருக்கோம். சைனா உலக அளவில் மிகப்பெரிய அளவில் ரெசஷன் வந்தது, பொருளாதார வீழ்ச்சி, மந்த நிலை. அப்போது சைனாவும் ஜப்பானும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. அதற்கு ஒரே காரணம், சைனா ஒட்டுமொத்த பணியையும் அரசாங்கம் எடுத்துக்கொண்டது, ஜப்பான் ஒட்டுமொத்த பணியையும் தனியாருக்கு விட்டுடுச்சு. ஆனால் இந்தியா மட்டும் சஃபர் ஆகலை, பாதிக்கப்படலை அந்த அளவுக்கு. ஏன்னு சொன்னால் தனியார் மயத்தையும் பொது நிறுவனத்தையும் சமமாக பாவித்த ஒரு காரணத்தினால். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு
அவர் ராதாகிருஷ்ணன் சார் சொன்னார், பெரிய அதிர்ச்சி தகவல் அது. 31 ரூபா பர் கிலோமீட்டர் கொடுத்ததை தனியார் மயம் படுத்தும் போது 25 ரூபா பர் கிலோமீட்டர் கொடுத்தா அரசுக்கு ஆதாயம், அப்படி இல்லைன்னா 30 ரூபா கொடுத்துருந்தா ஆதாயம். அதை விட்டுட்டு 71 ரூபாய்க்கு 77 ரூபாய்க்கு 71 ரூபாய்க்கு 45 ரூபாய் வித்தியாசம் இருக்கிற இடத்துல அவங்க கொடுத்துருக்கிறது மிக மிக, அதாவது அரசாங்கம் என்ன செய்யறதுன்னு புரியல. நான் பல முறை சொல்கிறேன், யார் அந்த சாரு, கற்பழிப்பு, பாலியல், ஒரு நாளைக்கு ஒரு சம்பவங்கள் போக ஒரு நாளைக்கு பல சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கின்ற காரணத்தில் என்ன செய்யணும் தெரியல. ரகுபதி அவர்கள் சொல்கிறாரு, மத்திய அரசு எங்களுக்கு எதுவும் தரல, பட்ஜெட்டில் இந்தியான்ற பேரே கடந்த வருஷம் இல்லை இந்த வருஷமும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. திமுக ஆள்ற வரைக்கும் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடுன்ற பேரே வராது. ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்ப்பு அரசியல். இவர் என்ன சொல்ற, இருந்தாலும் எங்களுடைய தமிழகத்தில் செய்ய வேண்டிய திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம்னு சொல்கிறாரு. எப்படி செய்கிறாங்க? 10 வருஷம் ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடன். ஆனால் 3.5 ஆட்சி காலத்திலேயே 3.5 லட்சம் கோடி, இன்னும் 5 வருஷத்தில் 6 லட்சம் ஆகுமோ என்ன ஆகுமோ தெரியல. கடன் வாங்கி தமிழக 8 கோடி மக்களுடைய தலையில் சுமத்துறதை விட தயவு செய்து இந்த இருக்கும் எஞ்சிய ஓராண்டாவது மத்திய தொகுப்பிலிருந்து பெறுவதற்கு அரசியலை தவிர்த்து மக்கள் நலன் பார்த்து அவர்களை தொடர்பு கொள்ளணும். ஒன்று. ரெண்டாவது, மூட்டை பூச்சிக்கு பயந்துன்னு வீடை கொளுத்துன மாதிரி நம்ம தனியார் மயத்தை நம்ம எதிர்க்க வேண்டாம் சார். தனியார் இந்த பணியை அரசாங்கம் செய்வதற்கு பதிலாக தனியார் மயம் பண்ணிடலாம். 10 பஸ் கவர்மெண்ட் ஓடுது, 10 பஸ் தனியார் ஓடுது. அந்த 10 பஸ் தனியாருக்கு வர்ற லைசன்ஸ் ஃபீஸில் உங்களுடைய ரெவென்யூவை வச்சு நீங்கள் கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு எம்டிசியை நீங்கள் சரிப்படுத்தியிருக்கணும். அதை விட்டுட்டு இலவசம் கொடுத்துருக்கீங்க, சிறப்பு. ஆனால் ஒரு பஸ்ஸை கூட நம்பி பிரயாணம் செய்கிறவங்க சேஃபாக இல்லை. அவங்க ஷேர் ஆட்டோவை நம்பி தான் இருக்காங்க. ஏன்னா எந்த இடத்துல எந்த பஸ் பிரேக் டவுன் ஆகும், டயர் வெடிக்கும், பேட்டரி ஃபெயில் ஆகும், பிடிச்சி பாதி பேர் போலீஸ்காரங்க இப்போ வேலையை பஸ்ஸை தள்ளி விடுற வேலை தான். இந்த அளவுக்கு மோசமாக போய் கொண்டு இருக்கின்ற நிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இன்னும் அரசாங்கத்தினுடைய நிதி சுமையை ஏற்றிக்கிற மாதிரி இருக்குது. 30 பைசா இருக்கும், 30 ரூபாய் பர் கிலோமீட்டர் போதே நம்மளுக்கு இவ்வளோ சங்கடம்னா, இவ்வளோ லட்சத்தில் ஓடுதுன்னா 70 ரூபாய் கொடுத்து 45 ரூபாய் அதிகமாக கொடுத்தா இன்னும் அதிகமாக தானே பாதிக்கும். அதனால் தயவு செய்து தனியார் மையத்தை ஊக்கப்படுத்துங்க, நிச்சயமாக தேவை. எம்ஜிஆர் அவர்கள் கடந்த காலத்தில் அவரெல்லாம் பெருசாக விமர்சனம் பண்ணாங்க. அரசாங்க இப்போ தனியார் மயப்படுத்துகிறார் கல்லூரின்னு சொன்னார். இன்னைக்கு அரசாங்க தனியார் மயப்படுத்திய காரணத்தினால தான் கல்லூரிகளை கல்வி நிலையங்கள் 1980களில் ஆமாம் தமிழ்நாட்டில் பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி தெரியும், இன்ஜினியரிங் காலேஜ் குதிரை கொம்பு. ஆமாம் இல்லையா? ஆனால் அன்றைக்கு டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதின் முயற்சியாக 546க்கு கல்லூரி இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு காமராஜர் இன்றைக்கு எல்லாரும் பொறியாளராக உருவாக்கிறாங்க. அவ்வளவு கல்லூரியை அரசாங்கத்தால் நடத்த முடியாது, நடத்தக்கூடாது. தனியார் மயம். காமராஜர் அவர்கள் கல்வி கண்ணை திறந்தார் என்பதை போல அதற்கு வாய்ப்பை மிகப்பெரிய அளவில் உருவாக்கி தந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். சரியா? எந்த கல்லூரிக்கு போனார்? அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு தனியார் சிறுபான்மையினர் கல்லூரி, இன்னைக்கு கிரசன்ட்னு ஒரு கல்லூரி இருக்கு, பேர் சொல்லக்கூடாது. ஆமாங்க. அப்துல் ரஹ்மானை கூப்பிட்டு சிறுபான்மையினர்கள் தலைவராக திமுக இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள், ஐயா உங்களுடைய சமூகத்திற்குன்னு 500 ஏக்கரை கொடுத்தாங்க. அவர் 350 ஏக்கர்னு சொன்னனால இன்னைக்கு வண்டலூரில் பேர் சொல்லக்கூடிய அளவிற்கு எம்ஜிஆர் அவர்களை தமிழ்நாடு இஸ்லாமிய மக்கள் நினைவு கூற வேண்டும் என்று இந்த காலகட்டத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன். இன்னும் கேட்டால் ஏராளமாக அவர் சாதி மதத்தை பார்த்தவர் அல்ல. அந்த கிரசன்ட் பஸ் ஓடுறது, மஞ்சள் நிற பஸ் இன்னைக்கும் நிறைய ஓடிக்கொண்டிருக்கிறது. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கூப்பிட்டு எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் சமூகம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று திரு கருணாநிதியால் என்ன கொடுக்கப்பட்டது பேச்சுக்காக சொல்ல வருகிறேன். கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்னார், ஒரு தேர்தலால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி திருப்பியும் மக்களிடமே சென்று சில முடிவுகளை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறாரு. அதை நம்ம கொஞ்சம் தவிர்க்கலாம். ஏன்னா ஒரு அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயம், 5 ஆண்டு காலம் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிறந்த முறையில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். ஒவ்வொரு தடவையும் மக்கள் கிட்ட வந்து போக முடியாது, அது ஓகே. அதே மாதிரி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி கட்சி தாவல் சட்டம் தவறுன்னு சொல்கிறாரு. தயவு செஞ்சு இந்த கொள்கையில், இந்த பிடிப்போடு, இந்த வாக்குறுதியை கொண்டு நான் நிற்கிறேன், நீங்கள் எனக்கு வாக்களிங்கன்னு சொல்லி அந்த வாக்கை பெற்ற பிறகு அதற்கு எதிர்மறையான நிலைப்பாடு எடுக்கும்போது அவர்கள் நிச்சயமாக அவர்கள் மீது தாவல் சட்டம்
வர வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதே சமயத்தில் தனியார் மயப்படுத்தும் அரசாங்கம் பேசும். தொடர் ராதாகிருஷ்ணன், அதாவது ஆண்டிற்கு தமிழ்நாடு அரசினுடைய இந்த 46,800 கோடியில் 7,500 கோடி போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இருக்குது. அதில் இவங்க இலவச வாக்குறுதிகள் மூலம் 30 லட்சம் மாணவர்களுக்கு ஃப்ரீ, பெண்களுக்கு ஃப்ரீ. அப்போனா நீங்கள் அந்த துறைக்கு காசை கொடுக்கணும். திமுக எவ்வளோ ஐயா கொடுக்குறீங்கன்னு கேட்டால் வெறும் 1,500 கோடி ரூபாய் மட்டுமே கொடுக்கிறார்கள். ஆண்டுக்கு 7,500 கோடி நஷ்டப்படுகின்ற ஒரு துறை மானியங்கள் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசு வாக்குறுதி என்ற பெயரில் கொடுத்துவிட்டு அந்த துறையை நாசமாக்குகிறார்கள். அதை போன்று நோ ஸ்பேர் பார்ட்ஸ் பர்ச்சேஸ் டிரைவர் கண்டக்டர்ஸ் டெக்னீஷியன் 30,000 வேக்கன்சிகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த 4,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் சரியான பஸ் இல்லாமல் பணிக்கு போகாமல் விழுப்புரத்திலும் சென்னையிலும் காத்திருக்கிறார்கள். அதற்கு மாற்றாக தேவைப்படுகின்ற போது 1,041 ரூபா கொடுத்து தனியார் டிரைவரை ஓட்டுறாங்க. இப்படி எல்லாமே குளறுபடி. திரு ராதாகிருஷ்ணன் என்ன சொல்ல வாரீங்க? சொல்ல போனா ஒவ்வொரு மாதமும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல சுமார் 530 கோடி ரூபாய் நஷ்டமாகுது. வருடத்துக்கு 6,000 கோடி ரூபாய் நஷ்டமாகும். அது அரசு தான் பே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமே வரக்கூடிய வருமானத்தை காட்டிலும் கூடுதலாக தான் ஏற்கனவே செலவு இருக்கு. அந்த செலவையும் அரசு கொடுக்குது. அரசு சார்பா மக்கள் பணத்தை தான் அரசு கொடுக்குது. இவங்க ஒவ்வொரு முறையும் அரசு அதை சரிக்கட்டும், அரசு அதுக்கு இழப்பை ஈடுகட்டும் அப்படின்னா அது யார் பணம்? நம்ம பணம் தான். இப்ப இந்த விஷயத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தனியார் மயத்தை நோக்கி எப்படி திமுக அரசு நகர்த்தி இருக்குன்றதை பாக்குறீங்க அப்படின்னா எம்பிஎஸ்சில கடந்த வருடத்தோட இறுதியில சுமார் ஒரு 1,400 டிரைவர் கண்டக்டர்கள், அதாவது ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு எடுத்தாங்க. தனியார் நிறுவனங்களுக்கு டெண்டர் கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஒரு ரன்னிங்கும் வந்துருச்சு. ஜனவரியில இருந்து தனியார் நிறுவனத்துடைய ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் தான் ஒப்பந்த அடிப்படையில பணியில இருக்காங்க. ஒரு 1,400 பேர் சுமார். இப்ப இந்த 600 பேருக்கு வந்ததுன்னா இதுல மெயின்டெனன்ஸ் இருக்கு, ஆபரேஷன்ஸ் இருக்கு, அண்ட் அதோடைய பராமரிப்பு வேலைகளுமே இருக்கு. அப்போ ஒரு பேருந்துக்கு 3 பேர் இடம் வச்சுக்கிட்டீங்கன்னா 600 பேருந்துக்கு 1,800 பேர் அவங்களும் தனியார் நடத்துனர் மட்டும்தான் அரசு. இதுல ஒரு 2,000 பேரு ஏற்கனவே ஒரு 1,400 பேர் டிசம்பர் ஜனவரியில இருந்து தனியார் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு 4,000 பேர் 5,000 பேருக்கு நேரடியாகவே இந்த பாதிப்பு பணி இருக்கு. இது பத்தி திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர்கள், அந்த யூனியன் சார்ந்தவர்கள் வெளிப்படையா இந்த நேரங்களை பேசி பார்க்கலாம். அவங்க இதை பேசணும்ன்றது தேவை. சொல்ல போனா திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை ஏன் இதை பத்தி கவனிக்கல அப்படின்றது. இப்ப குறிப்பா இந்த திட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ தனியார் நோக்கி எப்படி நடக்கிறாங்கன்னா கண்காணிட்டம் போடுறாங்க. இந்த ஒப்பந்தத்தை ஒரு தனி நபரால பண்ண முடியலனா கூட அதிகபட்சம் 3 பேர் ஒன்றிணைந்து இந்த திட்டத்தை இந்த ஸ்கீமா ரன் பண்ணலாம். டிசிசில இந்த 600 பேருந்துகளை ரன் பண்றதுக்கான டெண்டர் தான் போட்டிருக்காங்க. அப்போ 3 பேர் இணைந்தனா இப்ப தனியாருக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த 600 பேருந்துகள் ஏற்கனவே இன்னொரு 300-400 பேருந்துகள் சொல்லப்படுது. மொத்தமா ஒரு 1,000 பேருந்துகள். இப்ப இந்த 600 பேருந்துகளுக்கு போட்ட டெண்டர்லாம் கண்காணிக்க அனுமதிக்கிறாங்கன்னா தனியார்கள் 3 பேர் இணைந்து இயக்கலாம். அப்போ வேற வழியே இல்ல, நாங்க கொள்முதலே பண்ண மாட்டோம், தனியார் பேருந்தோட இயக்க போறோம்னு ஒரு முடிவை நோக்கி எம்பிஎஸ்சி நகர்ந்திருக்கிறது. தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் நகர்ந்திருக்கிறது தெளிவா தெரியுது. இதுல ஒருவேளை இந்த டெண்டரை கொடுக்கறதுக்கு விரும்பல, அரசு உண்மையாவே நல்ல எண்ணத்தோட நடந்திருக்குன்னா ஒரு 50 பேருக்கு போடுங்க, 100 பேருக்கு போடுங்க. நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்ட பேருந்துகள் எண்ணிக்கையில 10% கூட இன்னும் முழுசா எக்ஸிபிஷன்ஸ் வரல. 3,200 பேருந்துகள் சொன்னீங்க. அதுல ஒரு 800 பேருந்து தான் வந்திருக்கு. இன்னொரு 3,000 பேருந்து சொச்சனை வரவே இல்லை. அதுக்குள்ள திரும்ப டெண்டர் அறிவிக்க வேண்டிய தேவை என்ன? ஏற்கனவே விழுப்புரம் கார்பரேஷன்ல பயணம் ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் கலந்துக்கிட்டு 6 லட்சம் கிலோமீட்டருக்கு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்துட்டீங்க. அந்த பஸ் ஓடுற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 19 ரூபா கூடுதலா கொடுக்குறோம். அரசுக்கு வரக்கூடிய வருமானத்தை காட்டிடும். 33 ரூபா மக்கள்கிட்ட பயணமா வாங்கிட்டு 51 ரூபா தனியாருக்கு தரோம். அதுவும் மக்கள் பணம் தான். அந்த 19 ரூபாயும் அதுவே கேள்வி ஏற்பட சமயத்துல சமீபத்துல பொங்கல் தீபாவளி சமயத்துல தனியார் பேருந்துகளை இயக்குனாங்க. அங்க என்ன பிரச்சனையாச்சு? அதே மறுநாள் பொங்கலை ஒட்டி பொங்கல் விடுப்பு முடிகிற சமயத்துல திமுகவுடைய சட்டத்துறை பிரிவு மாநாடு நடக்குது. அதுக்கு அரசு பேருந்து வாடகைக்கு போகுது. ஒரு பக்கம் அரசு பேருந்துகள்
மக்களுக்கு போதுமானது இல்லைன்னு தனியாருக்கு எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அரசு பேருந்து குறைவான வாடகைக்கு திமுக கட்சியோட மீட்டிங் அனுப்புறாங்களா? அது எவ்வளவு கொடுத்திருக்காங்க, என்ன விவரங்கள் கொடுத்திருக்காங்க, அந்த தொகை கட்டியிருக்காங்களா, அது இன்னும் வெளியிலேயே வரல. இங்க நம்ம பச்சையப்ப காலேஜ் கிட்ட தான் மீட்டிங் நடந்துச்சு. அங்க நிறைய அரசு பேருந்து வாடகைக்கு எடுத்துட்டு வந்ததுன்னே பார்க்க முடிஞ்சது. அப்போ இங்க முன்னுக்கு பின் முரணாக மக்கள்கள் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுறாங்க ஒண்ணு. அதே போல அந்த துறை நம்பியுடைய ஊழியர்களை புறக்கணிக்கிறாங்க. ஏற்கனவே இறந்து போனவங்க அவங்களுக்கு பிஎஃப் பென்ஷன், அந்த ஓய்வூதிய பணப்படங்கள் இன்னும் கிடைக்கப்படல. நிறைய டெபோட்ல எண்ட் ஆஃப் தி டே கலெக்ஷன், இன்னைக்கு என்ன கலெக்ஷன் வருதோ அதை வச்சுதான் சில பேருக்கு சேலரியா கொடுக்கறதாலே நமக்கு தொலைபேசி இந்த லாப தொழில் நடத்த முடியும். ராதாகிருஷ்ணன் ஒரு கேள்வி ரெண்டாவது கேட்குறேன். ராதாகிருஷ்ணன் சார், இப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில் இப்போ அவசரமாக கடைசியில் அந்த ஓய்வூதிய பென்ஷன், திமுகவினுடைய மனநிலை பாருங்கள். நாங்கள் ஆட்சிக்கு வருகிற போது 2021 முன்னாடி சொன்னார் பழைய ஓய்வூதிய திட்டம், இப்பொழுது மறுத்திருக்கிறது. அது சாத்தியமே இல்லை என்று தியாகராசன் அறிவித்திருக்கிறார். ஆட்சி முடியக்கூடிய நேரத்தில் அதுக்கு ஒரு குழு போட்டு இனி 9 + ஒரு 5 மாதம் 15 மாதம் ஆயிரும். அது ஒன்று. இரண்டாவது, இதெல்லாம் அவசர கதியில் கடைசி காலத்தில் கொடுப்பதின் நோக்கம் எது இருப்பதாக நீங்கள் எண்ணுகிறீர்களா? 2026 தேர்தலுக்கு மக்கள்கிட்ட நாங்க பாருங்க, இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு நல்லது செய்ய போறோம் ஏமாத்துறதுக்கான வெற்று அறிவிப்புகளாக தான் பாக்குறேன். இது தீர்வு எடுக்க முடியாம இல்ல. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு ரொம்ப எளிதா எக்ஸ்பர்ட் கமிட்டி இருக்காங்கல்ல, ஒண்ணு தகுதி படைத்த ஆட்கள் தான் இந்த ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. இல்ல தகுதி படைத்தவர் இருந்தாங்கன்னா இதை சரி பண்றதுக்கு வேலையை செய்யுங்க. அதை வச்சுட்டு ஒவ்வொரு முறையும் டெண்டர் போடுறதும் பணத்தை தூக்கிட்டு வெளில எடுத்துட்டு போறதும், அதே போல ஓய்வூதியம் சம்பந்தப்பட்ட பலன்கள், மற்ற துறை சார்ந்த பலன்களாகவே வெற்று அறிவிப்புகளாக இருக்கிறதே பாக்குறோம். இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியா ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சட்ட ரீதியா இவங்களுக்கு போதுமான புரிதல் இல்லையா? அப்படி புரிதல் இல்லாத மக்கள்கிட்ட தானியர்கள் தான் ஆட்சியில இருக்காங்களா? இல்ல எதுக்காக தான் அமைச்சர் வாயை திறக்காம இருக்கிறாரா? இன்னைய வரைக்கும் வெள்ளையறிக்கை கொடுக்க சொல்லுங்க. 2021 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே அப்போ நிதி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போக்குவரத்து துறை சார்ந்து வெள்ளையறிக்கை வெளியிட்டார். 4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வெற்று அறிவிப்புகளை விட்டுட்டு இப்ப வெள்ளையறிக்கை வெளியிடுங்க. போக்குவரத்து துறையில என்னதான் சீர்படுத்திருக்கீங்க, என்னதான் சரிப்படுத்த முடியாம போயிட்டு சொல்லுங்க. 4 வருஷமா இருந்துட்டு என்ன பண்ணிக்கணும் சொல்ல முடியாம அதுக்கு பதிலாக நாங்க கொள்முதல் பண்ணுவோம், நாங்க அதை மாத்த போறோம், இதை மாத்த போறோம்னு மேடையில வெறும் அறிவிப்பு மக்களுக்கு பலன் தராதுன்றதான் பார்ப்போம். சார் நீங்க இடையில சொல்லுங்க. ஓய்வூதியத்தை பற்றி அவர் ராதாகிருஷ்ணன் சார் சொன்னார். தயவு செஞ்சு எந்த அரசு, அதிமுக அரசாக இருந்தாலும் சரி திமுக அரசாக இருந்தாலும் சரி, ஓய்வூதியத்தை பற்றி பேசுறது தவறு. ஏன்னா இளைஞர்கள், பல கோடி இளைஞர்கள் வேலை இல்லாத இருக்கும்போது உங்களுக்கு அரசு உத்தியோகத்தையும் கொடுத்து உங்களுக்கு சம்பத்தையும் 30-40 வருஷம் கொடுத்துட்டு நீங்கள் ஓய்வு பெற்ற பிறகு உங்கள் பின்னாடி ஓய்வூதியத்தை கொடுக்கணுன்றது ஏற்க முடியாது. அதுக்கு பதில் இது வந்து இன்டர்நேஷனல் லா சார். இல்ல எல்லா லா அமெரிக்கா ஒரு சார் நீங்க ஒரு கல்வியாளர். அமெரிக்கா வந்து has been provided $1,800 for each and every citizen. எப்படி நீ இந்தியா உலக அளவுல நம்பர் 1 கண்ட்ரி அமெரிக்கான்னு சொல்றீங்களோ, கடன்லயும் அவங்க தான் நம்பர் 1 கண்ட்ரி. 3,300 லட்சம் கோடி. அவங்களுடைய பலத்தால அவங்க ஆட்சி செய்து கொண்டு அமெரிக்கா மட்டுமல்ல, ஓய்வூதியம் என்பது உலகம் முழுவதும் கொடுக்கப்படுகிறது. ஓய்வூதியத்தை இன்சூரன்ஸ்ல மெர்ஜ் பண்ணி நீங்க எதனா பண்ணலாமே கண்டி. 30,000-40,000 ஓய்வூதியத்தை வேலை செஞ்சு 40 வருஷம் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சு 35 வருஷம் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சு நல்லா சுகபோக வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு திருப்பியும் மீண்டும் வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம அவங்களுக்கே கொடுப்பதை ஏற்க முடியாது. இது வந்து காமன் மேன் திங்கிங். அதுக்கப்புறம் இந்த அதிமுக, மன்னிக்கணும் உங்க சேனல் உங்க கட்சி தான் இருந்தாலும் சொல்றேன், ஒப்பாரி வைக்கிறத நிப்பாட்டுங்க. எப்போ பார்த்தாலும் ஒப்பாரி வைக்கிறீங்க, சிறப்பாக பேசுறீங்க. ஜெயா சேனலை பார்த்தா எந்த விதமான அறிவு அற்றல் இல்லாத புரிதலற்ற நபர்கள் கூட வந்து உட்கார்ந்தாங்கன்னா அவ்வளோ புள்ளி விவரங்களை நீங்கள் உங்கள் நிகழ்ச்சியில் தரீங்க. எந்த நிகழ்ச்சியா? இதில் இந்த ஜெயா நியூஸில் கேள்விகள் ஆயிரம் இல்லை. ஏனென்ற கேள்வி. ஏன்னா இந்த சேனல்ல இருந்து எடுக்கப்பட்ட பல தரவுகளை எடுத்துட்டு பல சேனல்களையும் பல யூடியூப்லையும் நானே தகவலை கொடுத்துட்ருக்கேன். அந்த அளவுக்கு அறிவுஜீவியா ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிற ஒரு சேனல் ஒரு ஒப்பாரி வைக்கிற சேனலாக இருக்குது. ஏன்னா இடைத்தேர்தலை நீங்கள் புறக்கணித்தது மிக மிக பெரிய அரசியல் பிழை. ஏன்னா இப்போ பாருங்கள், ஒன்றுமே இல்லாமல் சுயேட்சை அளவில் இருக்கிற ஒரு கட்சி 23,000 ஓட்டு. அந்த ஓட்டு யாருக்கு? அவர் தனியாக நின்றுந்தாருன்னா 3,000 பேர் சொல்ல விரும்பல, ஒரு 3,000 ஓட்டோட முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி அந்த ஓட்டெல்லாம் எங்கே எதுக்கு வந்துச்சுன்னா
அதிமுகனுடைய எதிர்ப்பு. நீங்கள் வேட்பாளரை போட்டிருந்தீங்கன்னா நோ டவுட், நோ சர்ப்ரைஸ், நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம். ஒரு ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், இந்த மாதிரி ஒரு அவலம்லாம் நடந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதே சமயத்தில் அதான் நம்முடைய பாஸ்கர கிருஷ்ணமூர்த்தி என்ன சொன்னார், திமுகவை தவிர எல்லா எதிர்க்கட்சியினரும் வேறு ஒரு நிலைப்பாட்டில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிட்டார். இல்லை, நீங்கள் அது மெட்டீரியலைஸ் ஆகணும். எல்லாம் அவருடைய கூட்டணியில் இருக்கிறாங்கல்ல, நாளைக்கு மக்கள் கேட்க போறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கிறாங்கல்ல, நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க சொல்றது ஏத்துக்கிறேன். நீங்க தேர்தலில் நிக்காதனால உங்க சொந்த கட்சி செங்கோட்டையனே ஒரு எதிர்ப்பு கொடுத்துட்டாரு. ஏன் காரணம்? சரி, இப்போ நம்ம இதுக்கு வரோம். இப்போ இந்த தனியார் மய விவகாரத்தில் நீங்க அரசுக்குள்ள பொறுப்புகளை கேட்க தட்டி கழிக்கிறார்கள். நான் ஒரே ஒரு அர்த்தம் தான் அவர் சொல்ற காரணம் என்னன்னா, நீங்க அவங்களுக்கு நிறைய வழி விடுறீங்க. அதை நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். இடைத்தேர்தல் இருக்கலாம், இது அதிமுகவை கேட்கணும், இது அதிமுக சேனல் இல்லைன்னு நான் கருதுறேன். அதாவது அதிமுகவினுடைய நாங்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா அம்மா அவர் தொடர்றாங்க. அவருடைய வார்த்தை ஒன்றை சொல்லுகிறேன், ஒற்றுமை என்பது கண்டிப்பாக நடந்தே தீரும். 26 தமிழ்நாட்டில் ஒரு பெரும் மாற்றம் வரும் என்பதை நம்பிக்கையோடு நாங்கள் சொல்லுங்க. அதாவது ஐயா சொன்ன மாதிரி இந்த பப்ளிக் ரெஃபரண்டம் இருக்கு பாருங்க, காஷ்மீர் பிரச்சனையும் இதையும் வந்து ஒப்பிட முடியாது. காஷ்மீர் பிரச்சனை ஒரு பேச்சுக்கு சொல்லுங்க. ஆமா, பேச்சுக்கு. ஏன்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் 1957 முதல் தேர்தலில் நிற்கும் போதே காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்ட தனி அதிகாரத்தை நீக்குவோம்னு சொல்லி தேர்தலில் நின்னார். அதற்கு பின்னால செய்ய முடியல. அடல் பிகாரி வாஜ்பாய் காலத்தில் செய்ய முடியல, மோடியினுடைய முதல் ஆட்சி காலத்தில் செய்ய முடியல. பின்னால் 300 இடங்களுக்கு மேலே பிடித்ததற்கு பின்னால் தான் நாங்கள் வந்து அதை செய்ய முடிந்தது. ஏன்னா அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தில் 3/2 பங்கு. பாருங்க, பஸ்ஸுடைய கோலத்தை பாருங்க. ஆமா, பஸ்ஸில் பஸ் நிலைமையை பாருங்க. இதுதான் தமிழ்நாடு. ஒரு நிமிஷம், தமிழ்நாட்டு பஸ்ல வந்து பல பஸ்கள்ல வந்து மேல ஒழுக்கா இருக்கு, கீழ படிக்கட்டு இல்ல, சைடுல கண்ணாடி இல்ல, அந்த மாதிரி பஸ் அப்புறம் கியர் போடுறாங்க இல்லையா, அதுல கல்ல கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அந்த மாதிரி பஸ்ஸுக்கெல்லாம் லிப்ஸ்டிக் அடிச்சு அதெல்லாம் பெண்களுடைய சவாரிக்கு இப்போ ஓஷின்னு ஒரு அமைச்சர் சொன்னாரு, ஓஷி பெண்களுக்கெல்லாம் ஓஷி அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தினாரு பொன்முடி அவர்கள். அந்த மாதிரி பஸ் எல்லாம் ஒழுக்காக இருக்கக்கூடிய பஸ்ஸு, படிக்கட்டுகளே இல்லாத பஸ்ஸுகள், இதையெல்லாம் வந்து ஓசி பஸ்ஸுகளாக இவர்கள் சொல்லாட்சிப்படி நம்ம வந்து சொல்கிறோம். அதே மாதிரி அதை வந்து இன்றைக்கி வந்து சின்ன பசங்க அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறப்பு. சின்ன பசங்க வந்து நீ ஓசி பஸ்ஸில் தானே வர அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் வந்தாங்க. அரசு வந்து பொறுப்பேற்கிற ஒரு பொன்முடி போன்றவர்கள், துரைமுருகன் போன்றவர்கள் இழிவான பதிவு செஞ்சு அது திராவிட மாடலா சார்? அது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அது கொள்கை தானே. அது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைக்கிறதையோ அதை பேசுறாங்க. அதில் வந்து நம்ம வந்து என்ன சொல்ல முடியும்? மக்கள் தான் தலையில் அடித்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி கேவலமான ஆட்சி விரைவில் 12 மாதங்களில் போயிருமா, 13 மாதத்தில் போயிருமா அப்படின்னு நம்ம நினைக்கணுமே தவிர 13 அமாவாசையில் போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அந்த மாதிரி அவர்கள் வந்து மக்களை இழிவாக பேசுவது, பெண்களை இழிவாக பேசுவது, இதுதான் அவர்களுடைய கொள்கை. அந்த 500 வாக்குறுதிகளில் நம்ம வந்து அதிகமான புது பஸ்ஸுகளை வாங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. எந்த விதமான பஸ்ஸுகளையும் வாங்கல. அதே மாதிரி 2025, 26, 24, 25 ஜெர்மன்ல இருந்து ஒரு பேங்க் உதவியில் ஒரு 2666 வண்டியில வாங்க போறாங்க அப்படின்னு ஒரு கதை வந்திருக்கு. அது எந்த அளவுல இருக்குங்கிறது தெரியல. ஐயா, இவ்வளவு வருஷம் ஆச்சு இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் தான் இது அரசுடைமை ஆக்கினது அப்படின்னு சொன்னா, பஸ்ஸுக்கு பாடி கட்டக்கூடிய தொழிலை, அதற்கு ஒரு தொழிற்சாலையை, இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்திருந்தா, இந்தியாவிலேயே கொண்டு வந்திருந்தா, தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருந்தா எத்தனாயிரம் பஸ்ஸுகளை இந்த ஊரில் செஞ்சிருக்கலாம். நீங்க அந்த பஸ் அந்த மாதிரி செய்யாம ஜெர்மன் உதவியோட ஒரு பஸ்ஸுக்கு பாடி கட்டுற, ஜெர்மன்ல இருந்து பஸ் வரல இல்ல, ஜெர்மன் வங்கித்துறை கொடுக்கிறது, நாம இங்க தான் செய்யறோம். ஆமா, இங்க இருந்து ஐசிஎஃப்ல இருந்து நல்லா கவனிங்க சார், ஐசிஎஃப்ல இருந்து ரயில் பெட்டிகளை தேர்ந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் பல நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்றோம். மகிழ்ச்சியான ஒரு செய்தி. மேக் இன் இந்தியா செய்தின் மூலம் நம்முடைய பலவிதமான விண்கலன்கள், மிசைல்ஸ் சர்வதேசம் வாங்குவதற்கு ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் சொல்றேன். அதே மாதிரி தமிழ்நாட்டிலிருந்து நீங்க பஸ்ஸுகளை உற்பத்தி செய்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கோ, பங்களாதேஷுக்கோ, பாகிஸ்தானுக்கோ அனுப்புனா நமக்கு பெருமை. பஸ்ஸுகளை உற்பத்தி செய்து அங்கேயா சார் அனுப்பணும்? இருக்கிற பஸ்ஸுகளை ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பணுங்கிறீங்களே சார், சொல்லுங்க.
அவருக்கு பெரிய ஆசை தான் வேலை வாய்ப்புக்காக சார். இப்போது நான் வந்து இது ஒரு பொது பிரச்சனை சரிங்களா. பொது பிரச்சனை என்னை பொறுத்தவரையில் 3 கோணங்கள் தான் இருக்க முடியும். சட்டம் என்ன சொல்கிறது, அரசு என்ன சொல்கிறது, பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க, 3 தான் சண்டை போடுறாங்க. அதில் சொல்லுங்கள். 3 கோணம் தான் இருக்க முடியும். சட்டம் என்ன சொல்கிறது, அரசு என்ன சொல்கிறது, மக்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கிறது தான். இதில் யாருக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குன்னா மக்களுக்கு தான் மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த ஒரு அரசியல் கட்சி என்ன செய்கிறது, ஆளும் கட்சி என்ன செய்கிறது, எதிர்கட்சி என்ன செய்கிறது அதெல்லாம் விட்டுட்டு பொதுமக்களுடைய பார்வையை நான் பார்க்குற போது எத்தனை பேர் இந்த தனியார் மயத்தை ஊக்குவிப்பார்கள், வரவேற்பார்கள்னு பாருங்களேன். என்னென்ன 3 கேள்விகளுக்கு இதுவரையில் எங்கேருந்துமே தெளிவான பதில் வரவில்லை நான் பார்த்த வரையில். ஒன்று, அரசு அறிவித்திருக்கிற நலத்திட்டங்கள் பேருந்து பயணிகளுக்கு வந்து சேருமா, அதுக்கு இந்த தனியார் மயமானது துணையாக இருக்குமா, எதிரியாக இருக்குமா, அது இது வரைக்கும் எங்கேயுமே ஒரு தெளிவு கிடைக்கல. ரொம்ப சிம்பிளாக சொல்லணேன், மாணவர்களுக்கு இலவச பயணாட்டை கொடுக்குறாங்க, அதை தனியார் பேருந்துகளை செல்லுபடியாமல் ஆகாதா, சொல்லணுமா இல்லையா? இது வரைக்கும் அது மாதிரி சொல்லவே இல்லை, எதுவும் தெரியவே இல்லை. இரண்டாவது, எந்த அடிப்படையில் ஆன் வாட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தனியார் மயம் ஆக்கப்படுகிறது, இதுக்கு ஒரு தெளிவான ஒரு அறிக்கை வேணும். அது இது வரைக்கும் வந்த மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரல. ஏன் சிற்றறிவு கட்சி வரல இல்லை இருக்கட்டும் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் சொல்ல வேண்டியதான் நான் சொல்ல முடியும், நீங்கள் நினைக்கிறது பேச முடியாது. இல்லை 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 அது புரியுது, இல்லை சொல்கிறேன். இல்லை இல்லை நான் அப்படி போக மாட்டேன், நான் இவ்வளோ தான். ஆமாம். ஸோ என்னை பொறுத்தவரையில் இந்த 2வது. அப்புறம் 3வது மிக முக்கியமானது, ஏற்கனவே சொன்னதுதான், இப்போது இதற்கு என்ன அவசரம். ஒரு 16 மாதங்கள் கழித்து இதை நீங்கள் செய்யுங்கள், இதை மக்கள் முன்னாலே வைத்து விட்டு அதன் பிறகு செய்யுங்கள். இவருக்கு என்ன அவசரம்? இவ்வளவுதான் என்னோட கேள்வி. ஆமா, மற்றபடி ஐயா சொன்னதெல்லாம். ராதாகிருஷ்ணன், கருத்தை சுருக்கமாக ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒண்ணு இல்லைங்க, போக்குவரத்து துறை பொறுத்த வரைக்கும் நிர்வாக ரீதியா சரிப்படுத்தப்பட்டாலே இதனுடைய கடன்கள்ல இருந்து மீட்க முடியும், நிர்வாக இழப்புகள்ல இருந்து நஷ்டத்தில இருந்து மீட்க முடியும். அதற்கான நடவடிக்கைகளை போக்குவரத்து துறை அமைச்சர், போக்குவரத்து துறை செக்ரட்டரி அந்த 8 எம்பிங்க அவங்க வேலைகளை இன்னும் கவனம் செலுத்தி உண்மையாவே மக்களுக்கு வேலை செஞ்சாலே இந்த துறை மீட்க முடியும். ஏன்னா இவ்வளவு வருஷமா நடக்காமலாம் இல்லை. இன்னைக்கு 4000 பேருந்துகள் இருந்தது, 3300 தான் அதுக்கு எம்டிசி. மொத்தமா 19,000 பேருந்துகள் வந்த தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்துல நீ 18,000 தான், 20,000 வந்து படிப்படியா நீ 18,000 தான் வந்திருக்கு. அப்ப இந்த பேருந்துகள் குறைந்தத குறிப்பிட்ட காலகட்டத்தில் வாங்கியிருக்கணும், சரியா செயல்படுத்திருக்கணும். இந்த பிரச்சனை என்னன்னா பழைய பேருந்துகள் அதுக்கான பழுது உபகரணங்கள் சரிப்படுத்துறதுக்கு அதுக்கு பேமெண்ட் எல்லாம் வெளியில நிக்கணும்ன்றாங்க. பஸ் வாஷ் பிரைவேட்ல டெண்டர்ல இருக்கு, பஸ் வாஷ் பண்ணக்கூடிய மிஷின் வாங்கி அவற்றே செய்ய முடியும். சில எஸ்சிபிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா மற்ற விழுப்புரம் கார்பரேஷன்ல பாருங்க, இன்னமும் ஒரு வண்டிக்கு 50 ரூபா ஆரம்பிச்சு 100 ரூபா வரைக்கும் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தனியார்ல தான் இருக்கு. அதே போல கேண்டீன் டெண்டர், போக்குவரத்து துறையில் நடக்கக்கூடிய பெரும்பாலானவைகள் போக்குவரத்து அந்த ஊழியர்களுக்கு வரக்கூடிய உணவு டெண்டர் அதுவும் தனியார் இருக்கு. அதே போல பஸ் வாஷ், அதுக்குள்ள ஹெட்ரஸ்ட் கவர், அதுக்குள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே தனியார்கள் இருக்கும்போது இது மார்க்கெட் ரேட்டோட பொருந்திதான் வாங்கியிருக்கிறோமா, குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு தான் வாங்கியிருக்கிறோமா, இது சரியான தரத்தோடு தான் இருக்கிறான்ற அந்த குறைபாடுகள்னாலதான் நமக்கு இழப்பு இது அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ராதாகிருஷ்ணன் முடியாதது அல்ல, ரீதியா அமைச்சருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அலட்சியம் இன்னைக்கு போக்குவரத்து கழகம் மூழ்கிக்கிட்டு இருக்கு. சரி, நீங்க இப்ப சொன்னீங்க சார், 2000 பேருந்து ஏதோ ஒரு ஜெர்மன் அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் சென்னையில குறிப்பா எங்க பார்த்தாலும் பஸ்ஸுகள் தள்ளப்படுகின்ற காட்சி அத்தனை தொலைக்காட்சியில் வர்றதுனால ஒரு மடைமாற்றும் அறிவிப்புக்கு தான் இது. 2வது, அப்பா அவர்கள் ஒரே ஒரு வரி தான் நிறைவு. அப்பா அவர்கள் 1 ரூபாய்க்கு 19 பைசா மத்திய அரசு தருது, அதே இந்தி பேசும் மாநிலத்துக்கு 2.20 பைசா போகுது அப்படின்னு சொல்றாரு. ஆர்.என். ரவி அவர்கள் ஏதாவது பேசினா அவர் வந்து பேசக்கூடாது, அரசியலுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற இந்த திமுக அரசு, சபாநாயகரும் நடுநிலை கொண்டவர் தானே, அவர் எப்படி அரசியல் கருத்து பேசலாம்? அந்த அரசியல் கருத்தை கட்சிக்காரர்களை விட்டு பேச இது பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய வெற்றி, ஒரே ஒரு அரை வினாடி தான், உங்களுடைய வெற்றியை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்க ஒத்துமையா இருந்து அத்தனை தலைவர்களும் ஒன்று சேர்ந்து வியூகம் அமைத்து திமுக எதிர்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஆதவ் அவர்கள் PK-வோட விஜய் கிட்ட இருக்காரு, அதை நீங்க மனதில் கொண்டு செயல்பட கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில தனியார் மயமாகவும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய சார்பில் நம்ம நிறைய பேசியிருக்கோம். உண்மையிலே ஒரு துறையை கதவடைப்பு செய்வதற்கு திமுக அரசு முடிவெடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, கடைசி காலத்தில் தாம் வேண்டியவர்களுக்கு இதை ஒதுக்கீடு செய்யக்கூடிய பெரும் கொள்ளை நடக்கிறதா என்ற கேள்வியும் பொது சமூகத்தில் எழுந்திருக்கு. நிறைய பேசுவோம். நிகழ்ச்சியில் எங்களோடு பேசிய அறப்போர் இயக்கத்துடைய தோழர் ராதாகிருஷ்ணன்,
கல்வியாளர் எழுத்தாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, வழக்கறிஞர் திரு ராமநாதன், இவர்களோடு நமதுரிமை காக்கும் கட்சியுடைய நிறுவன தலைவர் தோழர் செங்கை பத்மநாபன். உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.